லீடர். இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப ஸ்பீடா போக ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, படம் நல்லா இருக்கும் போலயே அப்படின்னு நினைச்சு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள படம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் படம் ஸ்லோவா தான் போச்சு. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு 3 ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்ப சொல்லணும்னா கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நல்லா தான் இருந்துச்சு. இப்படி ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்தாலும் இந்த படத்துல ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. அந்த பெரிய மைனஸால ஒரு சில பிளஸ்ஸான சீன்ஸும் காணாம போயிருது. அந்த மைனஸ் என்னன்னா லெஜண்ட் சரவணன் சார் தான். ஆமாங்க, இவரு தான் இந்த படத்தோட மைனஸே. இந்த படத்துல இவரோட ஆக்டிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஜெயம் ரவி சார் சொன்னதுதான் தோணுச்சு. ஒரு ஹீரோ இருக்காரு, பழைய ஹீரோ அவரு. அவர் எப்படின்னா அம்மா செத்தாலும் ஒரே மாதிரி நடிப்பாரு, லவ் வந்தாலும் ஒரே மாதிரி நடிப்பாரு. ஓவரா நடிக்கணும்ன்றது இல்லை, எதுக்குமே அப்படியே ஒரே. இந்த மாதிரிதான் லெஜண்ட் சாரோட ஆக்டிங் இருக்கு. ஒரு நல்ல ஹீரோன்றவரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும். எல்லா சிச்சுவேஷனுக்கும் ஒரே மாதிரி ஆக்ட் பண்ணனா இப்படிங்க இவர் ஒரு நல்ல ஆக்டரா கன்சிடர் பண்ண முடியும். லெஜண்ட் சார், இப்படி நீங்க ஆக்ட் பண்றதுனால சீரியஸான சீன் கூட காமெடி ஆயிடுது. ப்ளீஸ் இம்ப்ரூவ் யுவர் ஆக்டிங் சார். ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஆவரேஜா தான் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் லெஜண்ட் சார் ஆக்டிங். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இந்த படத்துல வேற ஒரு நல்ல ஹீரோ நடிச்சு ஸ்கிரீன் பிளே இன்னுமே நல்லா இன்ட்ரெஸ்டா எழுதியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு சூப்பரான படமா வந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும்.